9 நவக்கிரகங்களிலே மிக 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 முக்கியமானவர் சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் நல்ல முறையில் இருந்தால்தான் ஒரு மனிதன் செல்வ செழிப்போடு வாழ முடியும். வீடு, வண்டி, வாகனம் இவைகளெல்லாம் ஒருவனுக்கு சிறப்பாக கிடைக்க வேண்டுமென்றால் சுக்கிர பகவானுடைய அனுக்கிரகம் வேண்டும். அதோடு சுக்கிர பகவான் கலஸ்திரக்காரகர். ஒரு ஆணிற்கு ஒரு நல்ல மனைவியும் ஒரு பெண்ணிற்கு ஒரு நல்ல கணவரும் அமைய வேண்டும் என்றால் சுக்கிர பகவான் அனுக்கிரகம் மிகவும் முக்கியம். சுக்கிர பகவான் நல்ல நிலையில் இருந்தால்தான் ஒரு மனிதனுக்கு பொருள் சேர்க்கை என்பது கிடைக்கும். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் மிகுந்த சுபக்கிரகம். அவர் தங்க அணிகலன்கெல்லாம் காரகர். தங்க பொருள்கள் வீட்டில் நிறைந்து இருக்க வேண்டும் என்றால் சுக்கிர பகவான் முக்கிய காரணம். வெள்ளி பொருள்கள் வீட்டில் நிறைந்து இருக்க வேண்டும் என்றால் சுக்கிர பகவான் முக்கியமான காரகர். அவர் ஒரு சுபக்கிரகம். சுகபோகமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு, ஆர்வம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இவற்றையெல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பகவான் தான் சுக்கிர பகவான். அவரை நாம் தினசரி நினைப்போம். அவருடைய காயத்ரி மந்திரத்தை தினசரி 21 முறை உச்சரிப்போம். அப்படி நம்மால் தினசரி 21 முறை உச்சரிக்க நேரம் இல்லாவிட்டாலும் அவருக்கு உகந்த நாளான வெள்ளிக்கிழமை ஒரு நாளாவது 21 முறை அவர் காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்து சகல செல்வங்களை பெற்று சிறப்புடன் வாழ்வோம். இப்பொழுது உங்களுக்கு அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்கிறேன். நீங்களும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி சுக்கிர பகவானின் அனுக்கிரகத்தை வாழ்க்கையில் சீரோடும் சிறப்போடும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது காயத்ரி மந்திரத்தை சொல்கிறேன். ஓம் ஆஸ்வத் அஜாய வித்மஹே தனுர் ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரஜோதியாத். இதுதான் சுக்கிர பகவானுடைய காயத்ரி மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் 21 முறை சொல்லி சுக்கிர பகவானுடைய அனுக்கிரகத்தை பெற்று வாழ்க்கையில் சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதுவரையிலே உங்களோடு இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.